இந்த எலுமிச்சை உரியிலான மெத்தட் மிச்சம் நல்லா கண்டினியூ பண்ணலாம். ஜிமின் வந்து பார்த்துருப்பான். ஸோ டைம்க்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும். ஸோ இதோட மிச்சம் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். டைம் பார்த்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ டைம்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிமின் நீ இப்போ இங்கே வந்து ஸ்டாப்பு டைம் எதுவும் பேசாத, நான் எல்லாமே பார்த்துட்டு டைம் ஜேகே கூட இருந்து நீ சைட் அடிச்சது, நீ அவகிட்ட பேசினது எல்லாமே நான் கேட்டுட்டேன் டைம். ஜிம்மன் இந்த மாதிரி சொல்லிடுறான் டைம்கிட்ட. ஸோ டைம்க்கு அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. டைம் வேறு ஏதாவது மறைக்கிறியா டைம்? நீ சொல்லு டைம். இதுக்கு கேட்குறானா? நான் இதுவே நேரில் பார்த்துட்டேன். வேறு ஏதாவது விஷயம் மறைச்சிருப்பிய டைம் என்கிட்டேருந்து? ஏன் எனக்கு ஜேகே இருந்தாலும் ஒரு ஃபீலிங் தானே? சொல்லு, உண்மையை சொல்லு. எல்லாமே தெரியும் டைம், எது தெரியாதுன்னு நினச்சிருக்காத சரியா? அப்போவே அவன் மேலே ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்துச்சு டைம். கேட்கணும்னு நினச்சேன், இப்போ கேட்குறேன். நீ ஜேகேவை லவ் பண்ணுற தானே? மனசில் அவள் தானே இருக்கான், சொல்லு டைம். இங்கே பார்த்தையா, நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டேன் டைம். நீ ஜேகே கூட இத்தனை நாள் ரொம்பலாம் டைம் பண்ணது, அவன் கூட ஷாப்பிங் போயிட்டு வந்தது, அவன் கூட அப்படியே ஊர் சுற்றிட்டு வந்தது பைக்கில் ஒன்றா, எல்லாமே எனக்கு தெரியும் டைம். கேட்டால் வீட்டில் கேட்டால் நீ ஏதாவது சொல்லி சமாளிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, ஷாப்பிங் ரொம்ப பண்ணேன், டயர்டாக இருக்குது, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். இல்லை டைம், இதுதானே டைம்? அவனை வெளியே கூப்பிட்டா நீ ஏதாவது சொல்லி டயர்டாக இருக்குது, எனக்கு ஃபீவராக இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சமாளிச்சிருவேன் என்கிட்ட சொல்லி. ஆனால் நீ ஜேகே கூட மட்டும் நல்லா டைம் பண்ணுவேன். அவன் கூட மட்டும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வருவேன் பைக்கில் ஒன்றா. உண்மையை சொல்லு டைம். இதுக்கு மேலே நீ என்ன மறைக்க போகிற என்கிட்ட? சொல்லு. நீ ஜேகேவை லவ் பண்ணுற, அவனும் உன்னை லவ் பண்ணுறான், உன் மனசில் ஜேகே தான் இருக்கான், உண்மை தானே? சொல்லு. என்ன அமைதியாகவே இருக்க டைம்? அட்லீஸ்ட் நீ சொல்லியிருந்தா கூட சரி, நம்ம டைம் தானே அப்படின்னு விட்டுருப்பேன். ஆனால் நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு என்கிட்டே பொய்யா சொல்லி நடிச்சிருக்க டைம். அவ்வளோ கோவமாகவும் அவன் கண்ணிலேருந்து டிஎஸ் வருது ஜிம்மனுக்கு. ஸோ டையங்களை இதை பார்க்கவே முடியல. ஸோ ஜிம்மன் கேட்டுகிட்டே இருக்கான் டைம்கிட்ட. இன்னும் ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைம் ஜிம்மனை பார்த்து பேசுகிறான். சரி ஜிம்மன், என்னை மன்னிச்சிரு ஜிம்மன், நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ சொன்னால் நீ கோவப்படுவேன்னு சொல்லி தான் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ டைம் கிடைக்கும்போது சொன்னான்னு வெயிட் பண்ணியிருந்து ஜிம்மன். ஜிம்மன், நான் உண்மையை சொல்லிடுறேன். நீ கூட சொன்னீங்க ஜேகேவை லவ் பண்ணுறியான்ட்டு. ஆமாம் ஜிம்மன், நான் லவ் பண்ணுறேன் தான். அவன் தான் என் மனசில் இருக்கான். அவன் கூட நான் லைஃப் வாங்கணும். என் ட்ரீமே அவன் கூட தான் இருக்குது. லைஃப்லாம் அவன் கூட சந்தோஷமாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு என் ஜேகே வேணும்னு நினைக்கிறேன். நான் அவன் கூட சொல்லியிருக்கணும் ஜிம்மன் நீ கேட்கும்போதே. ஆனால் நான் சொன்னேன் நீ கோவப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே மறைச்சேன். நீ அடிக்கடி என்கிட்ட கேட்பேன், நான் ஏதாவது சொல்லி சமாளிப்பேன். ஆனால் நான் அப்போ தான் சொல்லணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சொன்னேன் நீ கோவப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே மறைச்சிட்டேன் ஜிம்மன். சாரி, என்னை மன்னிச்சிட்டு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் ஜிம்மன். டைம் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் ஜிம்மன்கிட்ட. ஸோ ஜிம்மனுக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குது. ஜேகேவும் இதை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால் பார்க்கவே முடியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு மனசுலாம். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் டைமை பார்த்துட்டு ஜேகே பரவாயில்ல டைம், ஆனால் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நான் இது லைஃப்லாம் மறக்க முடியுமான்னு தெரியல டைம். நீ சொல்லியிருந்தா கூட சரி, நான் அப்படியே விட்டுருப்பேன். நீ சொல்லாமல் கொள்ளாமல் என்கிட்டயே மறைச்சிட்டேன்ல. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க டைம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, அவ்வளோதான். உனக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருந்த பாண்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் குட் பை டைம், ஐ மிஸ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் அழுதுகிட்டே பேசிட்டு டைம்கிட்ட அப்படியே போயிடுறான் அழுதுகிட்டே. ஸோ டைம்கால சுத்தமாக முடியல, அப்படியே ஒட்டச்சு போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான்.
ஏகே ஒன்று வந்து தயன் பக்கத்தில் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தயன் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஹக் பண்ணி நான் சின்னட்ட சொல்லியிருக்கணும்ல, அவனையும் ஏமாற்றி அவனை கஷ்டப்படுத்திட்டு சொல்லியிருந்தா கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஜேகேயால் இதை பார்க்கவும் முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தயன் டேய் அழுகாதடா, நான் பேசுகிறேன், ஜிம்மர்கிட்ட நான் பேசுகிறேன், இங்கே பாரு நீ அழுகாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் தயன் அவங்க. ஸோ ஜேகே தான் சமாளிச்சுட்டு இருக்கான், கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜேகே பார்த்துட்டு டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து தொலைங்கடா, வந்து சமாளிங்கடா இவனை, என்னால் சுத்தமாக முடியலை, இவன் அழுகுறது என்னால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜேகேவால் சுத்தமாக முடியல தயன் அழுகிறத பார்த்துட்டு. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து ஓடி வந்து ஜேகேவை ஒருத்தவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தயங்க ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான். தயன் ரொம்ப அழுகுறான். ஜேகேவால் சுத்தமாக பார்க்க முடியல, அப்படி அழுகுறான் தயன் அழுகிறத பார்த்துட்டு. ஸோ ஜேகேவை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான். தயங்கியும் அப்படி தான், ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கம்ஃபர்ட் பண்ணி ஓகேவாக்கிடுறாங்க. ஸோ ஜேகே ஒன்று வந்து ஓகேவாயிடுறான். ஸோ தயன் கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறான். ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு தயன் நான் போய் பேசுகிறேன் சரியா, நான் ஜிம்மன்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஜேகே அவன் கோவமாக இருப்பான், நீ அப்புறம் அடிச்சிடுவான் உன்னை, வேணாம் விட்டுரு. பரவாயில்லடா, அடித்தா கூட பரவாயில்ல, அவன் என் ஃப்ரெண்டுடா, அதுக்குன்னு அவனையும் விட சொல்கிறியா? இல்லை நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீ டேய் மச்சான் பார்த்துக்கோங்கடா இது தயங்க. சரி மச்சான் நான் அவங்க பார்த்துக்குறேன், நீ போய் ஜிம்மில் போய் சம்மதப்படுத்த. சரிடா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்துடுறேன் தயன், நீ வந்துடுறேன், ஜிம்மிட்ட பேசிட்டு வந்துடுறேன், ஒன்றும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் வந்து ஜேகே வந்து தயன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறோம். ஸோ தயன் அப்படி அழுகுறான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்னு அங்கே ஓரமாக உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே பார்த்துடுறான். இன்னும் வந்து ஜெர்மன் பக்கத்தில் வந்துட்டு ஜெர்மன் டேய் மச்சான் என்னடா என்ன வேணும் இப்போ உனக்கு, அதை தயன் கடிச்சிட்டால, இப்போ எதுக்கு எனக்கு தேடிங்க வந்திருக்க? சின்ன கோவப்படாத சின்ன, இது பாரு நான் சொல்கிறத ஒரே ஒரு செகண்ட் கேளு, என்ன சொல்ல போகிறேன்? என் தயங்க என்னை விட்டு பிரிச்சுட்டல, உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே இப்போது? என்னடா இப்படி பேசுகிறேன், இப்படிடா பேசணும் ஜேகே, அதான் உங்களோட பாண்டிங்கே நீ உடச்சிட்டல. நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நீ அடிக்கடி என் மேலே கோவப்படுறதுனால நான் என்னால் சொல்ல முடியல, இதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேன், என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறேன். நான் எவ்வளோ உன்கிட்ட பேசவும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஜெபம், ஆனால் நீ தான் என்னை விட்டு விலையே போகிற ஜெபம். நீயாவது சொல்லியிருக்கலாம், நீ கூட சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்ட ஜேகே. அவனும் சொல்லாமல் என்கிட்ட மறைச்சிட்டான், நடிச்சிட்டான், ஏமாற்றிட்டான், என்ன 2 பேருமே ஏமாற்றிட்டீங்கள. அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேவால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஜேகே நான் கூட கோவப்படுவேன் தான், நீ பேச வந்தால் நான் அவாய்ட் பண்ணிட்டு போவேன் தான், ஆனால் நான் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், நீ என் கூட சண்டை போட்டிருக்க, ஆனால் நீ இவ்வளோ முக்கியமான விஷயத்த என்கிட்டேயும் மறைச்சிட்டிங்கள. நான் என்றைக்குமே உன்னை விட்டு போகணும் நான் நினைக்க மாட்டேன் ஜேகே, நான் எப்போவுமே உன்னை மச்சான தாண்டா பார்த்துருக்கேன். நீயும் தயவும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க 2 பேருமே. சும்மா அழுதுட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க, சுத்த முடியல, அப்படி அழுகிறான். ஸோ டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிட்டு சாரி மச்சான் என்னை மன்னிச்சிரு சாரி, நான் உன்கிட்ட எவ்வளோ சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோ படாத ஜிம்மு, நான் தயங்கரும் நல்லாவே பார்த்துப்பேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அவனை கண்ணுக்குள்ளே வச்சு தாண்டுவேன், அவனுக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன் மச்சான். சின்ன நான் ஒன்றையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மச்சான். 2 பேருமே செம்மையாக ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே தான் அப்படி ஜிம்மனை கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ ஜிம்மனை கொஞ்சம் நேரத்தில் ஓகேவாயிடுறான். ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு சரி நீ தயங்கிட்ட வந்து பேசு, அவன் ரொம்ப உடஞ்சி தயங்கிட்ட வந்து பேசு ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன், அவன் ரொம்ப அழுகுறான் நீ இல்லாமல்.
எனக்காக வந்து பேசு. இல்லை நீ எனக்காக கூட பேச வேணாம். நீ உன் தயக்காக வந்து பேசுடா வந்து ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான் ஜேகே. ஸோ ஜிம்மினும் சரிடா வந்து பேசுகிறான் மச்சான் ஜேகே டைம்ட்டா வா ஜேகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் தான் ஜேகேவை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறான். ஜிம்மனும் ஜேகேவும் வந்துடுறாங்க. ஸோ தயன் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சமாளிக்கிறாங்க. சுத்தமாக சமாளிக்க முடியல. அவ்வளோ ட்ரை பண்ணி அப்படி அழுகுறான். ஸோ ஜிம்மன் தயனை கூப்பிட்றான். தயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். தயம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ ஜிம்மனை பார்த்தோன்னா டக்குன்னு ஓடியோ வந்து ஹக் பண்ணிட்டு சாரி ஜிம்மன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கான் ஹக் பண்ணி. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜிம்மன் எல்லாமே தயங்கிட்டு சொல்லிடுறான். இங்கே பாரு நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் தயம். சாரி தயம் நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன் மிஸ் யூ அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹர்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்ச நாள் லைஃப் போகுது தயாக்கும் ஜேகேக்கும். ஸோ ஜிம்மனும் ரொம்ப பர்டிங் ஆயிடுறான். ஸோ அவ்வளோ ஜாலியாக பேசவும் ஆரம்பிச்சிடறான் எல்லாருக்கூடையும். ஜிம்மன் ஜேகேக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடறான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லாருமே. ஜேகே ஃப்ரெண்ட்ஸு ஜேகே தயம் ஜிம்மன் ஒன்றா தான் வெளியே சுற்றுவாங்க. பார்க்கு பீச்சு எல்லா இடத்துலையும் ஒன்றாவே சுற்றிட்டு வருவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. தயங்கு ரொம்பவே ஜேகே பிடிச்சி போயிடும். ஸோ ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான் தயங்கும். ஜேகேக்கும் தயங்கு மேலே ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அவ்வளோ பிடிச்சி போயிடும் ஜேகேக்கும். இப்படிதான் லைஃபே போகுது ஜேகேக்கும் தயங்கும். ஸோ இப்போது ரெஜிஸ்ட் மேரேஜில் இருக்காங்க. ஜேகே தயம் ஜேகே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஜாலியாக பேசிகிட்டு அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க தயங்கு இங்கே இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணா. தயங்க அப்பாவுக்கு தான். ஹலோ யார் பேசுகிறது? நான் தான்டா ராஜேஷ். சொல்லு ராஜேஷ் என்ன விஷயம் கால் பண்ணியிருக்க? ஐயோ முக்கியமான விஷயந்தான். என்ன முக்கியமான விஷயம்? சரி என்ன விஷயம் சொல்லு. ஐயோ உன் பையன் இருக்கானே வேறு யாரோ மேரேஜ் பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர்ட் மேரேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜேஷ் இந்த மாதிரி தயங்கப்பட சொன்னோம். ஸோ தயங்கப்போ ரொம்ப ஷாக்கு. ஏதாவது எபிசோடு மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தயங்கப்பா அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஸோ தயங்க லைஃப்லேயும் ஜேகே லைஃப்லையும் அடுத்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் நத்திங்க லவ் யூ சார். எங்கே போய் ஷிப்போ பாய் பாய்.